ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எதிர்பார்ப்பு இல்லாது ஆத்மார்த்தமான அன்பினால் இறையை தொழும்போது அந்த இறைவன் உங்களுக்கு எளிதாகவே காட்சி தருவார். அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இந்த உலகை ஆளக்கூடிய ஒற்றை சொல் அன்பு. அன்பால் மாற்ற முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அன்பு என்ற ஒன்று உங்களிடம் அதிகமாக இருந்தால் உங்களுக்குள் கடவுள் தன்னை உருவேற்றி தானாகவே அதில் வந்து அமர்ந்து விடுவார். ஒரு நாளில் எதை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறிவிடுவீர்கள். முடிந்தவரை கோபம், பொறாமை, வெறுப்பு போன்ற எண்ணங்களை விடுத்து அன்பால் நிரம்பி நல்ல எண்ணங்களை மனதால் நீங்கள் சிந்தியுங்கள். நாம் அளிக்கும் அன்பை மீண்டும் எதிர்பார்க்கும் பொழுதுதான் நாம் ஏமாற்றம் அடைகின்றோம். எந்த எதிர்பார்ப்புமின்றி நீங்கள் அன்பு செலுத்துங்கள். எந்த நிபந்தனைகளுமின்றி எதிர்பார்ப்புகளுமின்றி எல்லோரிடமும் அன்பை அளியுங்கள். அப்பொழுது உங்கள் உலகமே உங்களுக்கு புதிதாக தோன்றும். குறிப்பாக பார்த்தால் உங்களை நீங்களே அளவற்ற அன்பு செய்யுங்கள். உங்களை நீங்களே அன்பு செய்தால் தேவையற்ற எண்ணங்களை உங்கள் மனதிற்குள் திணித்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளவும் மாட்டீர்கள். உங்கள் ஆரோக்கியம்தானே உங்களுக்கு நல்லது. அன்பு குறையும் பொழுதுதான் குற்றங்கள் பெரிதாக பார்க்கப்படும். குடும்பத்தில், தொழிலில், நண்பர்களுடன், தெரிந்தவர், தெரியாதவர், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், பஞ்சபூதங்கள், இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இறைவன் என்று அனைவரிடமும் அன்புடன் நாம் இருப்போம். பல மடங்காக மீண்டும் அன்பை நாம் பெறுவோம். அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் நீங்கள் தான் உலகிலேயே மிக பெரிய பலசாலி. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வெறுப்பது யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவரையும் நேசித்து நாமாக வாழ்ந்து வருவோமே. நேசிப்பது நாம் தான் என்று சந்தோஷமாக வாழ்ந்து வருவோமே. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அன்பால் நிரப்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமான பூக்களை சந்தோஷமாகவே பறிப்பீர்கள் என்று. உங்கள் வீடு, உங்கள் தோட்டம், உங்கள் இல்லம், உங்கள் சுற்றியுள்ள அனைத்துமே சந்தோஷத்தால் நிரம்பி வழியும். அதனால் யாரிடமும் அன்பு செலுத்த நாம் தவற வேண்டாம், மறக்கவும் வேண்டாம். உங்கள் மனதில் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கவும் வேண்டாம். இதை பற்றியும் நீங்கள் கவலையும் படாதீர்கள். என்னை நினைத்து உங்கள் வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்று உன்னுடைய மனநிலையை நான் மாற்றி காமிக்கின்றேன். உன் மனம் முழுவதும் நானே வந்து அமர்ந்து அந்த இடத்தில் அன்பை பொழிய வைக்கின்றேன். அன்பு பொழிந்து விட்டால் போதும், உன் இல்லமும் மனமும் சந்தோஷத்தில் பூத்து குலுங்கும். எனக்காக ஒரே ஒரு நாளாவது உன் வீட்டில் விளக்கு ஏற்றுவை. உன் மனநிலை மாறி சந்தோஷமாக இருப்பதை நீயே பார்ப்பாய். உனக்கு நிம்மதி இருக்கும். உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உன் துயரங்கள், உன்னுடைய வியாதிகள், உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது. கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது. செல்வம் பெருகப் போகிறது. உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். உன் பாரதத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதே கிடையாது. உனக்காக நிழலாக, என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன். மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ளப்பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள். அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அனைத்து துன்பங்களும் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நீ நம்பு. என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம். எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும். இது உன் அம்மாவாக, அப்பாவாக, உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு. இது எல்லா மங்களங்களும் உனக்கு விளையப் போகின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது. எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது. எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்து இருக்கட்டும். நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் கொண்டு வா. தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன். தன் சன்னதியை அடைந்து கண்மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன்.
இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்கு வாழப்போகின்றாய். சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கி விடுகிறேன். கைபிடித்து எழுந்து என்னிடம் வந்து விட்டால் போதும், நான் அவர்களை பார்த்து கொள்வேன். நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றித்தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன். கடந்த காலத்தை நீ கடந்து வந்தால்தான் எதிர்காலம் உனக்கு கைகூடி வரும். நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம். அதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தால் கண்முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும். நல்ல திசை, உனக்கு நல்லதே நடக்கும். இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன். உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசிகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன். நல்லது நடக்கும். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் அந்த விதிகளையே வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். அது என்னால் உனக்கு கிடைக்கும். கவலைப்படுவதன் மூலம் எதையும் நீ மாற்ற முடியாது. ஆனால் என்னுடைய கடைக்கண் உன் பக்கம் இருக்கும்போது உன்னுடைய விதியும் கவலையும் துண்ணுமே இல்லாமல் மாறிவிடும். நான் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. அது உனக்கே தெரியும் அல்லவா? நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் மாற்றவும் முடியாது. இனி நடக்காமல் வேண்டுமானால் பார்த்து கொள்ளலாம். நீ என்னுடைய குழந்தை. தாங்கி பிடிக்க தாயாக, தூக்கி நிறுத்த தந்தையாக உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கின்றேன். நீ வீழ்ந்து போவதில்லை. நான் இருக்கும்போது உனக்கு எந்த குறையும் வரப்போவதும் இல்லை. உன்னுடைய வாழ்வானது எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதமாகிவிடவில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும். நான் என்னுடைய நாமம் உனக்குள்ளே இருக்கும்போது, உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே வா. ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றமானது சேர்ந்து கொண்டே இருக்கும். நீ எடுக்கும் காரியம் அனைத்துமே வெற்றி பெற என்னுடைய நாமத்தை நீ முதலில் சொல்லித் தொடங்கு. உனக்கு நல்லது நடக்கும். இன்னும் என் வாழ்வில் என்னென்ன சோதனைகள் எல்லாம் வரப்போகிறதோ என்ற உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. வாழ்வில் சோதனை என்பது சாதாரண நிகழ்வுதான். அதன் மூலம் நீ பெற்ற பாடம் என்ன? அந்த அனுபவத்தை கொண்டு எதிர்வரும் சூழ்நிலைகளை எப்படி நீ சமாளிக்கப் போகிறாய் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் தாத்பரியமே அடங்கியிருக்கிறது கண்மணி. வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய தகுதி உன்னிடத்தில் நிறையவே கொட்டி கிடக்கின்றது. எனவே வாழ்வில் என்றுமே பிரச்சனைதான் என்று புலம்பாமல் எல்லாம் ஒரு வகையான பாடம் என்று உணர்ந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சிறு சிறு சந்தோஷம் கூட இல்லாமல் சில பேரின் வாழ்க்கை இருக்கின்றது. உனக்கு இருப்பதை வைத்து என்றைக்குமே ஆனந்தப்பட நீ கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறும். நீ வாழ்க்கையில் சந்தித்த சிறு சிறு துன்பங்களை எல்லாம் மறந்துவிடு. பெரும் துன்பங்களை அறவே ஒதுக்கி தள்ளிவிடு. வாழ்வில் நிறைவையும் மன நிம்மதியும் எப்போதும் நிரம்பி நீ சந்தோஷமாக வாழ்வாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளுமே நான் இருக்கின்றேன் என்ற எண்ணம் வரும்பொழுது வந்த கஷ்டம் கூட காணாமல் போய்விடும் அந்த நொடியே. என்னுடைய நாமம் உன் மனதிலும் உன் வார்த்தையிலும் எப்பொழுதும் இருக்கட்டும். என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்தால் நான் சொல்வதையெல்லாம் உடனே செய். மீதிவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். இனி உன் சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறப்போகிறது. நீங்கள் உருகும்போது நான் தாரை தாரையாக அழுகின்றேன். இந்த அப்பாவின் கன்னங்கள் ஒட்டி போகும் வரை உனக்காக நான் இருக்கின்றேன். உனக்காக ஓடி ஆடி எப்பொழுதும் உனக்காகவே உழைத்து கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாதே. எந்த நொடி வேண்டுமானாலும் நீ என்னை அழைக்கலாம். ஓடி வர நான் தயாராக இருக்கின்றேன். உன் தவறு இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத நிகழ்வுகளால் உன் பொருளாதாரத்தில் நீ சிறிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றாய். உன்னுடைய அந்த நிலைமை விரைவில் சரி செய்யப்படும்.
உன்னால் முடிந்தால் யாரேனும் ஒருவருக்கு அவர் விரும்பிய உணவை நிறைவாக அளவாக வாங்கிக் கொடு. நிறைவான அளவு, அதாவது அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவுக்கு வாங்கிக் கொடு. அவர் மனம் நிறைவடையச் செய். அன்னதானம் உனக்கு பிடித்த மாதிரி செய்யாமல் அதை உண்பவர்களுக்கு பிடித்த மாதிரி செய்து வா. விரைவாகவே மாறும், அனைத்தும் மாறும். உன் வாழ்வில் எந்த இடத்தில் நீ இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். நீ தோற்கவில்லை, தோற்க போவதும் இல்லை. நான் அல்லவா உன்னை வழிநடத்துகின்றேன். என் பக்தர்களுக்கு என்றும் எதிலும் எங்கேயும் வெற்றி மட்டுமே கிடைக்கும். வெற்றியே நிச்சயம். இதுதான் சத்தியமும் கூட. இப்போது சில நஷ்டங்கள் ஏற்பட்டுள்ளது என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். அது வேறொரு வடிவில் உன்னிடம் வந்து சேரும். அதற்கு முன் அதனை பற்றியே நினைத்து புலம்பிக் கொண்டே தூங்காமல் இருக்காதே. அதுவும் ஒரு ஆற்றலாய் செயல்படும். நேர்மறை எண்ணத்தோடு இரு. கடவுள் நமக்கு கொடுத்தது நம்மிடம் இருக்கிறது. அதை பற்றியே சந்தோஷப்படு. உன்னிடம் வந்து சேர வேண்டியதை நான் உன்னிடம் வந்து ஒப்படைக்கின்றேன். நான் இருக்கின்றேன் அல்லவா? பயம் எதற்காக? நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கண்டுதான் இருக்கின்றேன். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் என்னுடைய விபூதியை எடுத்து உன் நெற்றியில் பூசிக்கொள். உன்னுடைய விதி இல்லாமல் போகும். நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகும். நீ மகிழ்ச்சி கொள்வாய். துயரம் என்பது இனி இல்லாமல் போகும். தீராத பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் தீரத்தானே போகின்றன. ஓயாத உன் மனதிற்கு கொஞ்சம் நீ ஓய்வு கொடுத்து பாரேன். நீயும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள். உன்னோடு ஈர்ப்பவர்களோடு ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக நீ செலவிடு. முடிந்தால் அமைதியாக அமர்ந்து தியானம் செய். என்னுடைய ஞாபத்தை நீ செய்து கொண்டே இரு. அடுத்தடுத்து வரப்போகும் நாட்களை எதிர்கொள்ள இன்று நீ ஆற்றலை சேர்த்துக்கொள். அகமகிழ்ச்சி உனக்குள் வந்துவிட்டால் புற துன்பங்கள் ஒன்றுமே உன்னை எதுவும் செய்யாது. நீ இழந்ததை பெற வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். கவலைப்படாதே. நல்ல விஷயங்கள் உனக்கு வரும் வாரத்தில் நடக்கும். மகிழ்ச்சியாக இரு கண்மணி. உன்னுடைய வாழ்வில் வண்ணங்கள் மாறலாம். ஆனால் உன்னுடைய எண்ணங்களில் என்றும் என்னை உன் மனதில் இருத்தி வைத்துவிடு. பின்பு நீ வாழ்வை எந்த வண்ணம் விரும்புகிறாயோ அந்த வண்ணமே அமையும் உன் வாழ்க்கை. என் முகத்தை எங்கு பார்த்தாலும் புன்னகைப்பாயோ. வீட்டிலோ வெளியிலோ வாகனத்திலோ என்னுடைய உருவத்தை கண்டு ஒரு சிறு புன்னகைப்பாய் அல்லவா? நான் உன் கூடவே இருப்பதாக நீ உணர்வாயல்லவா? அதுதானே உண்மை. அதுதான் உண்மைதான். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னுடனே எப்போதும் பயணித்து கொண்டிருக்கின்றேன். இதை நீ உணர உணர உன்னுடைய துன்பம் எல்லாம் விலகி இன்பம் உன் வாழ்வில் பல மடங்காக பெருகும். உன் முகத்தில் புன்னகை நிரந்தரமாகவே இருக்கும். குடியிருக்கும். எனக்காக ஒரே ஒரு முறை புன்னகைத்து செய்வாயா? உன் முகத்தில் புன்னகை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் என் தங்கமே. நீ என்னுடைய செல்ல மகள் அல்லவா? நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் எனும் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயமாக நான் உன்னை பல சூழல்களில் பார்த்தும் காத்து கொண்டும் வருகின்றேன். என்னுடைய பிள்ளையே, நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும். வாழ்வில் சில விஷயங்களை நீ பூதாகரணமாக கற்பனை செய்து அச்சம் கொள்கின்றாய். அப்பா, என்னால் முடியவில்லை என்று என்னிடம் வந்து நீ புலம்புகின்றாய். கவலைப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கின்றேன். நான் உனக்கு உறுதுணையாக நிற்கும் பொழுது நீ தைரியமாக நினைத்ததை செய்து முடிப்பாய். நல்லது நடக்கும். யாம் இருக்கேன். பயம் கொள்ளாதே. நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும். என்னுடைய முழு ஆசியுடன் நீ சகல செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழப்போகிறாய். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கின்றேன். இனி நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும். சந்தோஷமாக இரேன். கொஞ்சம் நீ சிரித்து கொண்டே இரேன். உன் வாழ்க்கையை எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படி நல்லபடியாக மாற்றி தருகிறேன். எல்லாம் மாறும். உன் தற்போதைய நிலைமை மாறி
மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். கலக்கமடையாதே கண்மணி, உனக்கு நல்லது நடக்கும். கற்கண்டு போல உன் வாழ்க்கை இனிக்கும். நீ என்னுடைய குழந்தை, நீ என் குழந்தை அல்லவா? மகிழ்ச்சியான நாட்களுக்கு பிறகு சில நாட்கள் சங்கடமான காலகட்டம் வந்தால் உடனே நீ கலங்கி போய்விடாதே. அந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதன்படியே நீ போ. இங்கு இன்பம் துன்பம் எல்லாம் மாறி மாறி வரத்தான் செய்யும். துன்பமான நேரத்தில் மௌனமாக இருந்து ஆக்கப்பூர்வமான செயல்களை குறைத்து கொண்டு மனதில் இறைவனின் நாம ஜபத்தை கோரிக்கொண்டே கடந்துவிடு. எளிதாக கடக்கலாம் எப்பேற்பட்ட துன்பத்தையும். அதற்கு பின்வரும் உற்சாகமான நாட்களில் ஆக்கப்பூர்வமாக செயல்படு. உடனே உடைந்து நம்பிக்கையை நீ இழக்காதே. நான் உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். என்னை ஒரு நிமிடம் பார். உன் வீட்டில் தீபமேற்றி என்னை உன் மனதிற்குள் கொண்டு வந்து என்னை முழுவதுமாக பார். என் இரு கண்களையும் ஊற்றி நோக்கிப்பார். நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன் என் தங்கமே. நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றித் தருவேன். வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்க்கை இருக்கிறது. மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்களும் அங்கே அடங்கி இருக்கின்றது. அந்த அர்த்தங்களுக்கு நாம் ஓடுகின்ற ஓட்டம், அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர். சிலரோ எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடுவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது. ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு, பரிவு, பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள். நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம். நேர்மறை உலகம்தான், ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகின்றாய். இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது. அவன் உயிர் காக்கும் தெய்வம். அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு. நீ எதற்கும் பதைக்காதே. என் கை எப்பொழுதுமே உன்னை காத்து கொண்டே இருக்கும். விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்கச் செய்வேன். அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது, கலங்கவும் கூடாது. செயல் புரியும் கடமை மாத்திரம்தான் தன்னுடையது. பலனை அளிப்பவர் எல்லாம் அல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்துமே வெற்றியடையும். பயப்படாதே. உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அதை புரிந்து கொள். உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும். இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பாதே. நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன். இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாக படும். உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக கூட இருக்கலாம். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு. உன்னுடைய காரியம் கைகூடி வரும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலம் மாறும். உன் அப்பா நான் மாற்றுவேன். நீ நிம்மதியாக இருக்க உன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றுவேன். நான் என் பக்தர்களின் பிடியில்தான் எப்போதுமே இருக்கின்றேன். என்னுடைய பக்தர்களுக்கு நான் அடிமையாக இருக்கின்றேன். அவர்கள் பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்கின்றேன். எப்போதும் அவர்களுடைய அன்பை தாகத்துடன் நான் நாடுகின்றேன். துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் ஓடி வருகின்றேன். நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் அல்லவா, பொறுமையாக இரு என்று. உன்னுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று. அப்படி ஒரு வேண்டுதல் நிறைவேறப் போகிறது.
எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால், நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்போது நிச்சயம் நிறைவேறும். நிறைவேறியவுடன் என்னிடம் நன்றி சொல்ல நீயே வருவாய். உன் பொறுமைக்கான, நம்பிக்கைக்கான அந்த பரிசினை இப்போது நீ பெறப்போகின்றாய். இதற்கு பிறகு நீ தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களுடன் இருந்து உன்னுடைய அடுத்தடுத்த பிரார்த்தனைகளையும் பழிக்கப் போவதை நீ காணப்போகின்றாய். நீ என்னிடம் மனம் விட்டு பேசி சில கேள்விகளை முன்வைக்கின்றாய் அல்லவா? அது எல்லாமே நியாயமானதுதான். அதே நேரம் நான் உனக்கு பதில் தராமல் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ அவ்வப்போது என் மீதே நீ கோபப்படுகின்றாய். என் கண்மணி, என்னை தவிர இந்த உலகத்தில் யார் உந்தன் குறைகளை பொறுமையாக இறுதி வரை உன்னை வேதனைப்படுத்தாமல் ஒதுக்காமல் கேட்க முடியும்? நான் கேட்கும் இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டேன். உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் உன் வாழ்வின் வழியே உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அதை நீ விரைவில் பெறுவாய். மகிழ்ச்சியான செய்து உன் வீடு தேடி வரப்போகிறது. என்றோடு அனைத்து கவலைகளுமே முடிவுக்கு வரப்போகிறது. நிம்மதியாக நீ இருக்கப் போகிறாய்.